புதுவையில் மக்களின் நல்லாட்சியான காங்கிரஸ் ஆட்சி மலர்ந்திட வாழ்த்து கூறி மகிழ்ந்துள்ளனர் காங்கிரஸ் தலைவர்கள். முன்னாள் அமைச்சர் கந்தசாமி கூறிய வாழ்த்துச் செய்தியில் 2026 ஆங்கில புத்தாண்டும் தை மாட்டுப் பொங்கலும் 2026 புதுச்சேரி மக்களுக்கு காங்கிரஸ் கட்சி சார்பாகவும் காங்கிரஸ் கட்சியுடைய அம்மா சோனியா காந்தி சார்பாகவும் நாளை பிரதமர் ராகுல் காந்தி சகோதரி பாராளுமன்ற உறுப்பினர் பிரியங்கா காந்தி சார்பாக காங்கிரஸ் கட்சி சார்பாக புதுச்சேரி மக்களுக்கு புதுச்சேரி சேர்ந்த முன்னாள் அமைச்சர் என்ற முறையில் காங்கிரஸ் கட்சி மக்களுடைய முன்னேற்ற வளர்ச்சிக்கு பாடுபட்டு இருக்கிறாங்க. கட்சி ஆட்சியில் இருந்திருக்குது. இப்போது இந்த புத்தாண்டிலே மாட்டுப் பொங்கல்னா விவசாயிகளுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் தொடர்ந்து ஒரு ஆண்டு காலம் உழைத்து கொண்டிருந்த மக்கள் நெல் அறுவடை விவசாயம் பண்ணி அதில் வருகின்ற நெல்லை சமைச்சு இனிப்பு பொங்கல் வைத்து மக்களுக்கு வழங்குகிற வழக்கம் உண்டு. நம்ம வீட்டில் இருக்கின்ற மாடுகளை ஒரு கிராமத்துடைய மத்தியில் மைதானத்தில் மாட்டு அழகுபடுத்தி பார்வட்டை அடித்து எல்லா மக்களும் மகிழ்ச்சியாக வீட்டில் வைக்கின்ற இனிப்பு பொங்கலை மதியம் சாட்டிவிட்டு இரவிலே கலை நிகழ்ச்சி மாட்டு மிரட்டுவதெல்லாம் கிராமத்தில் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி சார்பாக புத்தாண்டு பொங்கல் வாழ்த்து மகிழ்ச்சியாக வாழ்வதற்குரிய வாய்ப்பு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். புதுவை மக்களின் ஒரே நம்பிக்கை காங்கிரஸ்.